நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப பசிக்குதுமா. போய் அப்புறமா வா. ஏதாவது கொடுங்கம்மா. நாலு முறுக்கு வரும்பா கால் நாவுக்கு. ஆனா பாட்டி எனக்கு 6 முறுக்கு வேணுமே. கால் நாவுக்கு 4 முறுக்கு தாண்டா வரும். அதுக்கு மேல காசு கொடுத்தா கொடுப்பேன். சரி பாட்டி 4 முறுக்கு கொடுங்க. இந்தாங்கய்யா. நீ மகராசனா இருக்கணும் தம்பி. ஏண்டாப்பா காசு கொடுத்து முறுக்கு வாங்கி அதையும் பிச்சைக்காரன் கொடுத்த? அவர் பசின்னு கேட்டாரு, நீங்க தரல, அதான் நான் கொடுத்தேன். தர்மம் பண்றது தப்பு இல்லப்பா. தனக்கு மிஞ்சிதான் தானம். தர்மம் பண்ணாலும் அதை பாத்திரம் அறிஞ்சுதான் பண்ணணும். எனக்கு அப்பா அம்மா இருக்கா, ஆனா இவாள போல இல்லாதவங்களுக்கு யார் செய்வா? நாம தானே உதவி செய்யணும். நல்லா பேசுறடா குழந்தை. சரி பாட்டி, இன்னைக்கு 4 முறுக்கு கொடுங்க, பசிக்கிறது. தினமும் என்ன பாக்குறீங்கல்ல, நாளைக்கு கொண்டு வந்து காசு தந்துடுற. குழந்தை, நீ வேணா தர்ம பிரபுவா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்ல. காசு கொடுத்துட்டு முறுக்கு வாங்கிக்கப்பா. பாட்டி, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? இருக்குப்பா. நான் சுட்ட முதல் முறுக்க கடவுளுக்கு வச்சுட்டு தான் அப்புறம் வியாபாரத்துக்கே கொண்டு வருவேன். முதல்ல சுட்ட முறுக்கு வேணா, இந்த முறுக்கு கொடுங்க. நீ பெரிய மகா அவதாரம், குழந்தை ரூபத்துல வந்துட்ட. போட. பாட்டி வேணாம், அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவேன். எல்லாத்துக்கும் தர்மம் கொடுத்தாதான் நான் வருத்தப்படுவேன். பாட்டி, இப்ப முடிவா? முறுக்கு தர போறீங்களா இல்லையா? பாரு, நான் சொல்றத கேளு. நீ ரொம்ப பேசுற. போறியா இப்ப பெரம்பெடுக்கவா? பாட்டி, ஒரு நாள் நீ என்ன தேடி வந்து முறுக்கு கொண்டு வந்து தருவ, அப்ப தெரியும் நான் யாருன்னு. வாங்கோ. மகாதேவா, லோகநாயகா, பிரயாணத்துக்கான எல்லாம் தயாராயிடுச்சு சுவாமி. நல்லது. என்னோட இந்த திடீர் பயணத்துல உங்கள யாருக்காவது ஏதேனும் அசௌகரியம் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுவாமி. ஆனா என்ன சொல்லுங்க. இந்த பிரயாணம் எதுக்குன்னு தெரியலையே சுவாமி. ஞானத்தின் மெய்ப்பொருள் நம்மை தேடி வர சற்று தாமதமாகிறது. அதனால் நாமே அதை தேடிச் செல்வதே இந்த பயணத்திற்கான காரணம். ஒன்றும் விளங்கவில்லை சுவாமி. அந்த துளசி செடியை பார்த்தேளா? நாம தினமும் பராமரிக்கிற துளசி செடி ஏன் வாடி போயிருக்குன்னு நோக்கு தெரியுமா? அதன் காலம் முடிந்துடுத்து சுவாமி. அதான் பட்டு போயிடுத்து. சரியா சொன்னேள். நானும் அந்த பட்டு போன துளசி மாதிரி தான். சுவாமி, என்ன சொல்றேன்? நீங்களே இப்படி சொல்லலாமா? ஆம், நான் வந்த வேலை முடிய போகிறது. அதனுடைய இறுதி கட்டம்தான் இந்த பயணம். உங்களை விட்டா எங்களுக்கு வேறு யார் இருக்கா? நீங்கள் தானே எங்களுக்கு எல்லாமும். அந்த பட்டு போன துளசி அருகே ஒரு புதிய செடி முளைச்சிருக்கே, அதை பார்த்தேளா? ஆமாம் சுவாமி, அதில் என்ன? ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தொடக்கம் ஒன்று இருக்கும். என் முடிவுக்கு காரணம் உங்களை வழிநடத்த வேறு ஒருவன் வந்துவிட்டான் என்பதே அர்த்தம். அவனை கண்டறிந்து உங்களுக்கும் இந்த லோகத்துக்கும் அறிமுகப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம். இப்போ உங்களுக்கு புரியுறதோ? புரியுறது சுவாமி.
ஏண்டா படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ உங்கள்கிட்ட வந்து தவியா தவிச்சுட்டு இருக்கேன். ஏய் எழுந்துரு, வாயில என்ன? எழுந்துரு. சார் வாயில கட்டி சார். சார் நெய் முறுக்கு சாப்பிட்றோம் சார். அவன் லத்திய பார்த்தே இல்ல, இங்க வா. முறுக்கு சாப்பிடுறதே தப்பு, இதுல நெய் முறுக்கு வேறையா? கையை நீட்டு. சார் வேணாம் சார். நீட்ரா. சார் அட அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற. நல்ல நடிகண்டா நீ. சார் அவனையே நாடகத்துல நடிக்க வச்சிடலாம் சார். ஏண்டா அம்பி, அப்போ நீ ஆத்ரா நாடகத்துல நடிக்கிறியா? சார் 2 அடி கூட அடிச்சுக்கோங்க சார், ஆனா நடிக்க சொல்லாதீங்க சார். கம்மிங்களா? போடா போடா உட்காரு. வாங்க. எந்திரிப்பா, எந்திரி எந்திரி, எல்லாம் எந்திரி. துரை பள்ளியில ஆய்வு நடத்த உட்காருங்க வந்திருக்கார். உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Sit down, sit down, sit down. உட்காருங்க உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. How are they studying? வாட் துரை? How are they studying? ஓய், இப்படி திரு முழிக்காதயா. பிள்ளைங்க எல்லாம் எப்படி படிக்கிறான்னு கேக்குறா. நன்னா படிக்கிறாங்க துரை. He say they are studying well, Durai. Good, good. Ask them to tell something from their books. ஓய், திரு முழிக்காத. திருப்பாவை, திருப்புகழ் இதெல்லாம் பசங்களை சொல்ல சொல்லு. நமக்கு எப்படி இங்கிலீஷ் புரியாதோ அது மாதிரி அவருக்கு தமிழ் தெரியாதியா? டேய் யாராவது திருப்புகழ் சொல்லுங்கடா. திரைமறை காடு தண்ணில் நீண்ட எலி மூக்குத்தனை கரை நீர்த்து எலிதன் மூக்கு சூட்டிட கனன்று தூண்ட மறைக்கடல் மண்ணால் விண்ணும் நீண்ட வாழ் உலகமெல்லாம் குறைவா கொடுப்பார் போலும் குறுக்கை வீரட்டனாரை விலக்கிட்டார் பேரு சொல்லின் மேர் நெறி ஞானமாகும். What is that? தமிழ் poem, Lord. What is the meaning of the lines? Meaning, 1 minute, Lord. துரை இந்த பாட்டுக்கு என்ன பொருள் கேக்குறாதியா? லார்ட் ஆஃப் திருநாவுக்கரசு. The great poet திருநாவுக்கரசு. Tongue, tongue, Mr. Lord of Tongue. Oh, okay. What's the meaning of the lines? Poem. தமிழ் poem. You don't know? No, துரை. No. யோ, உமக்காவது ஏதாவது விளக்கம் தெரியுமாயா? உன் முகத்துல விளக்கண்ண வெளியும் போதே தெரியுதா உமக்கு தெரியலன்னு? What is happening here? சார் அதற்கான அர்த்தம் எனக்கு தெரியும். He knows the meaning of the line. ஏண்டா அம்பி, நீ சொல்ற அர்த்தம் என்னன்னு? திருவிளக்கு ஏற்றுவதால பல நன்மைகள் உண்டாகும்னு திருமுறை சாஸ்திரங்கள் விரிவா கூறுறது. வேதாரண்யம் திருக்கோயில்ல சிறிதா எரிஞ்சிருந்த விளக்குல எலி எண்ணெயை குடிக்க வந்து வாய் வைக்க சூடான சுடர் அதன் மூக்கை சுட்டிட அந்த எலியானது தலையசித்தது. அப்போது விளக்கின் திரி நன்னா தூண்டப்பட்டு மிகுந்த ஒளியை சன்னதியில் பரப்பியது. இதன் பயனால மறுபிறவியில் அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து புகழ் ஓங்க விளங்கியது என்று தீபம் ஏற்றுவதன் பெருமையை சொல்லியிருக்கா. What's it telling? Lamp is good. Vedaranyam temple. Excuse me, sir. Let me explain you. The lighting of the lamp is considered to be sacred. Let me tell you the story of the rat which inadvertently lit the lamp in Vedaranyam temple while attempting to drink the oil in the lamp. Initially, the rat started to drink the oil. The light started dying out. But as soon as the tip of the rat's nose touched the wick, the flame was kindled back to life. This action brightened the surroundings. Lord Shiva, pleased with such an act from a small being, blessed the rat and bestowed upon him to be born as King Mahabali in next birth. Great. He's very talented. Let's move on to the next class. Please, Durai. Okay. Please. Good one. Keep it up. Thanks, sir. Shall we leave? வாங்க துரை. வாங்கோ. சுவாமிநாதா, தக்க சமயத்துல வந்து எங்க மானத்தை காப்பாத்திட்ட. ஆமா, இதெல்லாம் மேல் வகுப்பு பாடமாச்சே, நோக்கு எப்படி தெரியும்? நானும் எங்க அண்ணன் கணபதியும் ஒன்னாதான் படிப்போம். அப்படி படிக்கிறச்ச கேட்டது. பேஷ் பேஷ். சுவாமிநாதனுக்கு எல்லாம் சேர்ந்து கை தட்டுங்கோ. சுவாமிநாதா, நோக்கு நடிப்புல ஆர்வமாடா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? அவன் நடிப்புல பிச்சு உதருவான் சார். அப்போ நீயே ஆர்த்தரா நடியே. இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய வசனம், இவாலாம் சொதப்பிடுவா. அதனாலதான் நீ நடின்னு சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மகா என்னண்ணா? நேத்து கோப்பு எடுத்து வைக்க சொன்னானோ இல்லையோ, அது எங்க? இதோ எடுத்துட்டு வரேண்ணா. சிரிக்கிறீர்களா? நன்றாக சிரியுங்கள். சிரிக்கிறவங்க சிரிப்பெல்லாம் வாயெடுத்து நின்று மௌன மொழி பேசுகிற நாள் வரதான் போகிறது. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். நெருப்பிலை சுட்ட போதிலும் சங்கின் தன்மை மாறுவதில்லை. அதுபோல் என் கைகள் பூட்டின போதிலும். என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, எங்க பள்ளியில நாடகம் போடுறா. அதுல நான் தான் முக்கியமான வேடத்துல நடிக்கிறேன். ஏனா சித்த இங்க வாங்கோ. என்னடி? சத்தேரு வரேன். ஏனா? என்னடி? உங்க பிள்ளையாண்டா நாடகத்துல நடிக்க போறானா. என்ன சொல்ற? அவனை கேளுங்கோ. சாமி, என்னடா இது? நாம என்ன கூத்தாடி கூட்டமா? அம்பலத்தில் ஆடுறாரு, அவரும் கூத்தாடி தானப்பா. அதுவும் இதுவும் ஒன்னாடா? நோக்கு எப்படி இந்த ஆசை வந்தது? இல்லப்பா, நான் ஆசைப்படல. எங்க வாத்தியார் தான் என்ன நடிக்க சொன்னான். உங்க வாத்தியார் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ நாடகம் அது இதுன்னு சொல்லிட்டு தெரியாது. இல்லப்பா, நேக்கும் ஆசையா தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு முறை நடிக்கிறேனே, மாட்டேன்னு சொல்லிடாதே. அதெல்லாம் முடியாது. நீ என்ன சொன்னாலும் கேப்போன்னு உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பியா? இந்த தடவை முடியாதுன்னா முடியாது. பா, இந்த ஒரே ஒரு முறை நடிக்கிறேன்ப்பா. நான் நன்னா நடிப்பேன்ப்பா. பா, ஒரு முறை நடிக்கிறேன்ப்பா. அம்மா சொல்லுங்கம்மா. பா, நான் நன்னா நடிப்பேன்ப்பா. எங்க ஆசிரியர் கூட சொன்னப்பா நான் நன்னா நடிப்பேன்னு. பா, நான் ரொம்ப நன்னா நடிப்பேன்ப்பா. நான் சொன்னா சொன்னதுதான். நடிப்பு கலைன்னு சொல்லிட்டு இருக்காம படிக்கிற வேலையை பாரு. கூத்து கலையெல்லாம் படிப்பறிவு இல்லாதவா செய்யற வேலை. நோக்கு எதுக்குடா அந்த வேலையெல்லாம்? பா, இந்த ஒரே ஒரு முறை நடிக்க அனுமதிங்கப்பா. சுவாமி, அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல, நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்க? என்ன இது ஆத்துல ஒரே சத்தமா இருக்கு? வாங்கோ வாங்கோ வாங்கோ. சாமிநாதன் நாடகத்துல நடிக்கணும்னு துடிச்சுட்டு இருக்கான். அதான் கண்டிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் செத்த சொல்லுங்களேன். ஏண்டா சுவாமி, நோக்கு எதுக்குடா இதெல்லாம்? நடிப்பெல்லாம் ஒரு கலைடா. எங்கேயோ பார்த்துட்டு நானும் நடிக்கிறேன்னு சொல்லப்படாது. இத பாரு, ஏதாவது கதையை கத்துக்கணும்னு ஆசையா இருந்தா வீணை எடுத்து வாசி. அதுதான் உங்க பரம்பரைக்கு வரும். அதை விட்டுட்டு இந்த வசனம் கிசனன்னு பெதட்டாதடா. என்ன எப்படி? சரியா சொன்ன. சிரிக்கிறீர்களா? சிரியுங்கள், நன்றாக சிரியுங்கள். சிரிக்கிறவங்க சிரிப்பெல்லாம் வாயெடுத்து நின்று மௌன மொழி பேசுற நாள் வரதான் போகிறது. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். நெருப்பிலை சுட்ட போதிலும் சங்கின் தன்மை மாறுவதில்லை. அதுபோல் என் கைகள் பூட்டின போதிலும் இந்த கட்டபொம்மனின் வீரம் அடங்கப் போவதில்லை. வெள்ளையனே வெளியேறு, இது எங்கள் தாய் தேசம். உன் பையனுக்கு நடிப்பு சர்வ சாதாரணமா வருது. ஓய் அம்பி, மன்னிச்சுக்கோடா, தெரியாம சொல்லிட்டேன். என்ன நீங்களும் அவனோட சேர்ந்துட்டேள்? இதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு புரிய வைங்கோ. இல்லம்மா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை நல்லா செய்யும் பொழுது அதை தடுக்கப்படாது. நீங்களே பார்த்தாடு இல்லையா, என்ன பிரமாதமா நடிச்சிருக்கான் பையன். கலை கடவுளோட இன்னொரு அவதாரம் தான். அதை செய்யறதுல எந்த தவறும் கிடையாது. என்ன மகா, உன் பிள்ளையாண்டானுக்காக வக்கீலே வாதாடுற? நேக்கு சம்மதம் தான். தீர்ப்பு நீதான் சொல்லணும். அம்மாடி, நல்ல தீர்ப்பா சொல்லுமா. நான் வாதாடி ஜெயிச்சு பல வருஷம் எடுத்து. ஏனா நீங்களே சொல்லிட்டேளே, அப்புறம் நான் என்னத்த சொல்றது? மகா, அதான் எல்லாம் முடிஞ்சிருது இல்ல, அப்புறம் என்ன எல்லாரும் வாயும் பார்த்துட்டு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. என்ன தைரியம் நோக்கு என் பேரை சொல்லி கூப்பிடுறியா உன்ன? ஏய், அங்க பாருங்கப்பா, யாரோ ஒரு அம்மாவை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கா. அது ஏதோ ஊர் பிரச்சனை, நமக்கு வேண்டாமா? வாங்கப்பா, அவங்கள போய் என்னன்னு கேட்போம். அவ ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதனால அடிக்கிறேன். மத்தவாளை தண்டிக்கிற உரிமை அவளுக்கு யாருப்பா கொடுத்தா? சுவாமிநாதா, நாம இப்ப சுவாமிகளை பார்க்க போயிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? வா சுவாமிநாதா, வான்னு சொல்றேன்ல. வா. சுவாமி பூஜையில இருக்கா, சத்த பொறுங்க.
சுவாமிநாதா சுவாமி சுவாமி? பூஜையை முடிச்சிட்டாரு, வாங்க. நீங்க போங்க. சுவாமிநாதா ஊரை விட்டே ஒதுக்கி வைங்க. சோறு தண்ணி இல்லாம சாகட்டும். இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன வேலை பண்றா இவ வந்து? யாராவது தண்ணி கிண்ணி கொடுத்துட போறீங்க? இந்த பாவம் நமக்கு வந்து சேர்ந்துரும். பக்கத்துல போனீங்கன்னா அதுவும் ஒட்டிக்கும். சாகட்டும், அப்படியே சாகட்டும். பார்த்தா அப்படியே வச்சு கொளுத்தின்னு விடலாம். ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஊரை விட்டு தள்ளி வைக்கணும். தள்ளி வைக்கிறதா? இந்த ஊருக்குள்ளே அவளை வர விட அங்க சொன்னா கேக்குறா? மூஞ்சிலே முழிக்க கூடாது. இவ மூஞ்சில முழிச்சிட்டு ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இவளுக்குலாம் ஏன்பா தண்ணி கொடுக்குற? தாகோன்னு கேட்கிறவாளுக்கு தண்ணி கொடுக்கறது தப்பா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன பையன், அவர் பெரிய திருடி. அதுக்காக அவளை போய் இப்படி அடிக்கிறேன். இவளுக்கெல்லாம் நீ பறிஞ்சு பேசாத. இவளால இந்த ஊரே நிம்மதி இல்லாம இருக்கு. தப்பை யார் செஞ்சான்னு தெரியாம இவாளா பொறுப்பாக்குறேலே. அப்படியே அவ தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்பு உங்க மன்னிப்பால மறையணுமே தவிர அவளை தண்டிக்கிறதுனால உங்களுக்கு என்ன உயிர் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ தாகோன்னு கேட்கிறவாளுக்கு நீங்க தான் தண்ணி கொடுக்கணும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பரமசிவ சங்கரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க போங்க. வாங்கோ. உங்களை தான். வாங்கோ. என்ன எல்லாருக்கும் வழி விட்டு இருக்கீங்களே? அது என் பையனை பார்த்துட்டு இருந்தேன். யாரு? சுவாமிநாதனா? சுவாமி, அவனோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நேக்கு ஜலம் கொடுத்த அந்த கைகளை நான் எப்படி மறப்பேன்? சுவாமி, அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேளா? சுவாமிநாதன் எங்க? இங்கதான் எங்கேயோ இருந்தா. சுவாமிநாதா, சட்டனு வா, சீக்கிரம் வாடா. என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? விடுங்க, என்ன? அவனை கோச்சிக்காதீங்க. குழந்தை, உன் பேர் என்னப்பா? என் பேரு சுவாமிநாதன் சுவாமி. ஆமா, என் பேர் என்னன்னு கேட்கலையே. உங்க பேரு எனக்கு தெரியும். ஆமா, நீ குழந்தையா இருக்கும்போது என்கிட்ட ஒரு பொருளை கேட்டியே, அது நோக்கு ஞாபகம் இருக்கா? அதை நோக்கு தர வேண்டிய காலம் இப்ப வந்துடுது. சுவாமி, முதல்ல சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. சுவாமி, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வா. சங்கரா ஜய சங்கரா, தண்டமேந்திய தாண்டவா, குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே, திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே. சங்கரா சங்கரா, ஹர
பரமசிவ சங்கரா